சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுடைய உதவியால் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இன்று இல்லை என்பதுதான் உண்மை. இதை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்கிறார். அதனுடைய ஒரு கல்லு கூட இன்றைக்கு இல்லை. நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் அந்த தங்க கலரில் குப்பா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு நினைக்கிறோம். அதல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா. காத்தாங்குடியில் கட்டப்பட்டிருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா மாதிரியான அமைப்பில் அந்த குதுஸ் பிரதேசத்தில் இருப்பதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு நினைக்கிறோம். அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. இன்னும் சிலர் அதற்கு நேர் எதிராக அதே பூமியில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் கிபிலி, கிரே கலர்ல கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்க்கலாம், விச் இஸ் த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று. உங்களுக்கு தோற்றத்தோட படத்தோட பேர் போட்டு வரும். மஸ்ஜிதுல் கிபிலி தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றும் சிலர் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. அப்ப எது மஸ்ஜிதுல் அக்ஸா? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அந்த படத்தை எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1,44,000 மீட்டர் சதுர அடிகளை கொண்ட முழு பரப்பும் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தை சூழ செவ்வக வடிவில் பெரும் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கும். அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போர்டர். அதையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதை சூழ உள்ள பிரதேசங்களையும் அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுடைய உதவியால் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இன்று இல்லை என்பதுதான் உண்மை. இதை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்கிறார். அதனுடைய ஒரு கல்லு கூட இன்றைக்கு இல்லை. அப்ப அந்த தங்க கலர்ல இருக்கிற டோமுக்கு சொல்லப்படுவது டோம் ஆஃப் ராக், டோம் ஆஃப் த ராக் என்று சொல்வார்கள். அது குப்பத்து சஹ்ரா அரபியில் சொன்னால். அது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு பகுதி. மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் அது உள்ளுக்கு வருது. அதுல தொழுதால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுத மாதிரி. இப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. அதே மாதிரி மஸ்ஜிதுல் கிபிலியும் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வரலாற்றை படித்தால் கிட்டத்தட்ட 17 கதவுகள் அதுக்கு இருக்கு. இன்னும் சில ஆசிரியர்கள் 15 கதவுகள், அதுல 10 கதவை யூதர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள். 5 கதவுகளில் 2 கதவு தான் திறக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள் தான் இன்றைக்கு அந்த மக்கள் போய் அங்க தொழுகிறாங்க. தொழுகிறத்தை தடுக்க இயலாது. அது உலக நாடுகளுடைய ஒப்புதலின் பிரகாரம் அங்கு தொழுகை நடக்கிறது, தொழலாம். அப்பொழுதும் இந்த யூத காடறிகள் கடுமையான அநியாயம் செய்வதை பார்க்கிறோம். தொழுகிறவர்களுக்கு அடிப்பதும், பூட்சால் உதைப்பதும், சுடுவதும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் எங்களுடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டும். அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அந்த 1,44,000 சதுர அடிகளை கொண்ட முழு பரப்பும் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதற்குள் எங்கு தொழுதாலும் அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதார் என்பதுதான் அறிஞர்களுடைய ஏகமனதான ஒரு கருத்து. அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. ஆனால் அந்த 2 பள்ளிவாசலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் உள்ளடங்குகிறது. 2இல் தொழுதாலும் அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவதற்கு சமர். அந்த பரப்புக்குள் கிட்டத்தட்ட 4-5 முசல்லாக்கள், பெருநாள் திடல்கள் இருக்கிறதுன்னா பாருங்க, அது எவ்வளவு விசாலமானது. அந்த முசல்லாக்களை ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துகிற பொழுது சொல்கிறார்கள், முசல்லல் மர்வான், மர்வானுடைய முசல்லா, முசல்லா பாபிர் ரஹ்மா, பாபுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய முசல்லா. இப்படி பிரபல்யமான முசல்லாக்கள் அதுக்குள் இருக்கிறது. நூதன சாலைகள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் இருக்கிறது. கீழுக்கு பெரும் சுரங்கங்கள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்னும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய எல்லைகளை வளைத்து யூதர்கள் பெரும் சுரங்கங்கள் தோன்றியிருக்கிறார்கள். எதற்கென்றால் சுலைமான் நபியினுடைய காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவின் ஏதாவது புராதனங்கள் அதற்குள் இருக்குமா, ஒரு கல்லாவது கிடைக்காதா என்று இன்றும் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பள்ளி இல்லை, அது வரலாற்றில் மறைந்து விட்டது. ஆனால் அந்த பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் குதுஸாக சுலைமான் நபியினுடைய காலத்தில் இருந்த மேற்கு சுவர் இன்றும் இருக்கிறது. அந்த மேற்கு சுவரில் தான் ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போன பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய புராக்கு வாகனத்தை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சுவரில் வந்து நின்றுதான் யூதர்கள் அழுவார்கள், ஜபம் செய்வார்கள், தங்களுடைய மத சார்ந்த சடங்குகளை எல்லாம் செய்வார்கள். அப்ப அவர்களுடைய கட்டுப்பாட்டில் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் இன்றைய பெரும்பகுதி இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு 2 கதவை திறந்து மக்கள் வந்து போவதற்கும் அவர்களுக்கு அநியாயங்களும் நடக்கும்.